Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 992 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா எல்லாருமே போன பாட்டுல ரியூனியன் ஆனாங்கல்ல. அதுல ஈசோவை பார்த்த உடனே நம்ம ஒகேகுக்கு சந்தோஷம் தாங்கல. ஏன்னா பல வருஷம் கழிச்சு பாத்துக்கிறாங்க. சின்ன வயசுல அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சிகளா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. உடனே காப்பாத்துறக்காண்டி ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போனவன் தான். அவனை நினைச்சு அண்ணா அண்ணான்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணான். இப்ப அவனை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். இவளை பார்த்தா எப்படி அவன் இவன்னு சொல்றதுதான் எனக்கு தெரியல. சரி, ஒரு வழியா அண்ணன் தம்பியை சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க. பாசமலையை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சொல்ல ஈசோ பாத்தீங்கன்னா மார்க்கோ கூட எல்லாம் இல்ல. ஆனா அவனுக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியும். அதனாலதான் கேட் வைப்பர் நேரா போய் மீட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான். டார்க் ஸ்டோன் பார்த்துட்டு, எப்பா மார்க்கோ நீ இன்னும் மாறவே இல்ல, அப்படியே இருக்கேன்னு இந்த பழைய பஞ்சாங்க மேட்டரெல்லாம் வேலையை முடிச்சுட்டு சாவகாசமா நம்ம உட்காந்து பேசுவோம். கடல்ல ஏதோ ஒரு விஷயம் என் கண்ணுக்கு சரியில்லைன்னு பட்டுச்சு, அது என்ன எதுன்னு நான் பார்த்துட்டு வரேன்ட்டு கிளம்பிடுவான். எனக்கு தெரிஞ்சு பெரஸ்பெரோவை தான் அவன் சொல்றான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யாரை தேடி போறான்னு. அப்புறம் என்ன, மார்க்கோக்கு தேங்க்யூ சொல்லிட்டு 20 வருஷத்தோட கனவை இன்னைக்கு எப்படியாச்சும் நிறைவேற்றணும், ஐடோவை இன்னைக்கு கண்டம் பண்றோன்னு வெறி கொண்டு கிளம்புறாங்க. இது தெரியாத அந்த குடிகார பையன் நல்லா ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் அவனோட பையன் யமட்டோவை கண்டுபிடிக்க சொல்லி இன்னுமாடா அவனை கண்டுபிடிக்கலன்னு வண்ட வண்டியா திட்டுவான். என் பையன் இவ்வளவு முட்டா பாயலா இருக்கானு செம்ம கடுப்பு. உடனே பவோஹங்க கூப்பிட்டு, எங்கடா அந்த லின்லின்னு இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்கா, இவ்வளவு லேட் ஆகும்னு தெரிஞ்சா போன வருஷமே அவளை ரெடியாக சொல்லியிருப்பானே அப்படி இப்படின்னு வண்ட வண்டியா திட்டின உடனே, அட பிக்மா வந்துகிட்டு இருக்காங்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க. உடனே இதையா என்கிட்ட முன்னாடியே சொல்லல, கீழே வந்து கால்ல போட்டு மிதிச்சு நெசிக்கி போடுவேன், ஒழுங்கா ஓடிடுவான். இப்ப என்னன்னா ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறான். அத மொமனசுக்கேவை போட்டு தள்ளிட்டு சொல்ல போறானாமா. சொல்லிட்டு போட்டு தள்ளலாம், இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், நம்ம ஆளுகளுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா விடாமாட்டான் போலயே. இப்ப என்னன்னா இவ்வளவு நேரம் அவன் ரூம்ல தான் இருந்தான். திடீர்னு இப்ப கைடோ கிளம்புறான். நம்ம ஆளு வந்து பார்த்துட்டு அரக்க பறக்க என்ன ஆளக்கானு தேடதான் போறாங்க. அட்டந்து வர்ற போதே அந்த எட்டமே அத்துருது, டம்மு டம்மு டம்முன்னு. அவன் தலையில இடிக்காம இருக்குன்னா அப்ப பில்டிங் எவ்வளவு ஹைட் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த உரோச்சி மொமனசுக்கைய வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பான். அவனோட சந்தோஷம் என்னன்னா அந்த கொசுக்கியோட சாம்ராஜ்யமே இவனை அழிச்சா மொத்தமா அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அக்கசாயா சாம்ராஜ் வந்து என்ன பிரயோஜனம், லேட்டு 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 வேட்டு 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 அப்படின்னு சொல்லி இங்க பில்டப் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா கைடோ என்ட்ரி கொடுப்பான். அவனை பார்த்துட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க சரக்கெல்லாம் துப்பிடுவானுங்க. எல்லாம் நிக்கிறத பாத்தீங்களா எப்படி வந்து நிக்கிறானுங்கன்னு. இவங்களுக்கு நடுவுல அந்த மொமனசுக்கே ஒரு கொசு மாதிரி கூட தெரியல. அப்புறம் என்ன, கைடோ கைடோ கைடோன்னு சத்தம் தொண்டை கிளியிற அளவுக்கு கத்துவாங்க. அவன் இந்த பொடிப்பாயில கொள்றது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, அது ஒரு போரான விஷயம் தான். ஆனா அது கூடவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நான் சொல்ல போறேன். அது நியூ ஒனிகஷிமா ப்ராஜெக்ட்னு சொன்ன உடனே ரோபின் ஜிம்பைக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். அப்படின்னா அவன் வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் போலன்னு. இந்த மேட்டர் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. புதுசா கைடோ ஏதோ பண்றான், என்ன குண்ட தூக்கி போட போறானோ தெரியல. அதே நேரம் இந்த கேசலோட அட்டிக்கு இருக்கும்ல டாப்ல, அந்த இடத்துல தான் கைடோவோட பையன், ஐ மீன் பொண்ணுன்னு சொல்ற அந்த பையன் யமட்டோவும் நம்ம லூஃபியும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இருந்தால, பேசி பேசியே யமட்டோ 5 நிமிஷமா கொண்டு வந்துட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் பேசி இருந்தானா 10 நிமிஷம் ஆக்கியிருப்பா. இப்படி அவ பேசி பேசி டைம் ஆகிற நேரத்திலேயே அவன் கேட்டுட்டு போயிருக்கலாமே. நம்ம பைய பண்ற அட்டுவலியா இருக்குதே. சரி, இப்ப அவ என்ன மேட்டர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. என்னன்னா ஒரு நாள் இவ அவங்க அப்பா கிட்ட நான் கொசுக்கி ஓடன் மாதிரி ஆகணும்னு சொல்லியிருக்கா. ஏன்னா இவளுக்கு ஓடன் மேல அவ்வளவு மரியாதை. அதனால அவரை மாதிரி ஆகணும்னு ஆசை. இந்த மேட்டரை சொன்னதுக்கு சனினே சனினே சனினேன்னு பட்டக்ஸ்லயே வச்சு ஓட விட்டுட்டான். ஆமா, இது எதுக்கு நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு கேட்டவனதான் மேட்டரை சொல்லுவா. 20 வருஷத்துக்கு முன்னாடி கொசுக்கி ஓடனை போட்டு தள்ளாங்கல்ல மர்கையா சாலா, அந்த டைமுங்கும் போது அவ அங்கதான் இருந்திருக்கான். அவ இது வரைக்கும் பார்த்ததுலயே அவர் அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் சாமுராய் இந்த உலகத்துல இருந்ததே இல்ல. ஒரோச்சி அவங்க அப்பாவும் சரி ஏமாத்து வேலை பண்ணிருக்காங்க. ஒரு நேர்மையான ஆளை இப்படி ஏமாத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயல். அதை அவங்க பண்ணிருக்காங்க. அதை இவளால ஏத்துக்க முடியல. இவ தான் சின்ன பொண்ணாச்சே, இவளால என்னதான் பண்ண முடியும். அதனால ரொம்ப நாளா உட்கார்ந்து அழுதுருக்கா அவரு செத்த நினைச்சு. அதுக்கப்புறம் தான் குறியில இவ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா. என்னன்னு பாத்தீங்கன்னா கொசுக்கி ஓடனோட லாக் புக். அட அந்த மனுஷன் தான் டெய்லியும் என்னென்னலாம் பண்ணுவாரோ அதெல்லாம் ஒரு ஜேர்னலா எழுதுவாரு. அந்த மாதிரி ஒண்ணு விடாம எல்லாமே அதுல இருக்குது. இது அவளுக்கு ஒரு பைபிள், மகாபாரதம், இன்னும் சொல்ல போனா ஒரு குரான் மாதிரி அவ்வளவு மரியாதை வச்சிருக்கா அந்த புக்கு மேல. இத பத்தி அவளோட சொந்த டேடி, அந்த மொந்த டேடியான கைடோக்கே தெரியாது. தெரிஞ்சாதான் கிழிச்சு குப்பையில போட்டுருப்பானே. எனக்கு தெரிஞ்சு அவன் ஆல்ரெடி அந்த சீக்கிரட்டை தேடிட்டு இருக்கான். அதான் அந்த கடைசி ஐலாண்டுக்கு போனாங்கல்ல, அந்த மேட்டர் இதுல இருந்துச்சுன்னா உடனே பொட்டியை கட்டிட்டு கிளம்பி இருக்க மாட்டான். நல்ல வேலை எமட்டோ நல்லவளா இருந்திருக்கா. அவர் என்னென்னலாம் ஹீரோயிசம் பண்ணாரு, அப்புறம் முக்கியமான சில பல சம்பவங்கள் எல்லாமே இதுல எழுதி வச்சிருக்காரு. அப்புறம் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேனான எட்வர்ட் நியூகேட்டை மீட் பண்ணியிருக்காரு. அவரு கூட சண்டை போட்டிருக்காரு, ஃப்ரெண்டா இருக்காரு, டிராவல் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் என்ஜாய் பண்ணியிருக்காரு. அது மட்டுமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோல்டி ரோஜரை மீட் பண்ணியிருக்காரு. அவரு கூடயும் சண்டை போட்டு அடி வாங்கி இருக்காரு, ஃப்ரெண்டா இருக்காரு, ஒன்னா டிராவல் பண்ணியிருக்காரு, பென்ஸுக்காரு, ஆடிக்காரு,
நிறைய ஐலாண்டுகள்லாம் போயிருக்காரு, ஏகப்பட்ட கிங்குகளை மீட் பண்ணியிருக்காரு. ஐயோ மறுபடியும் அடுத்தடுத்த காரா வருதே. சரி, மொத்தத்துல இந்த உலகத்துல என்னென்னலாம் அட்வென்ச்சர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே மனுஷன் என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு சுத்தி இருக்காரு. இப்ப என்னன்னா அகசாயா சாமுராய்ஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஓடனோட ஆசையை யாராச்சும் நிறைவேற்றியே ஆகணும். அதைத்தான் நான் நிறைவேற்றி இந்த லேண்ட் ஆஃப் ஃபானோவிய ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க கழட்டிட்டு மூஞ்ச காட்டுவா. பார்த்ததுக்கு அப்புறம் பையன் ஷாக் ஆயிடுவான். இப்ப என்னன்னா நம்ம பைய கூட சேர்ந்து அவ சண்டை போட போறாளாமா. சோ என்னையும் உன் கூட சேர்த்துக்க என்ன ஒண்ணு. பையன் ஷாக் ஆனது எதுக்கு தெரியுமா? என்னமோ கைடோவோட பையன்னு சொன்னேன், இப்ப என்ன பொண்ணு கெட்டப்ல இருக்க, என்ன என்னையவே ஏமாத்துறியான்னு கேப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, கொசுக்கி ஓடன் வந்து ஒரு ஆம்பளை கரெக்டா, அதனாலதான் இவளுக்கும் ஒரு ஆம்பளையா இருக்கணும்னு ஆசை. மத்தபடி வேற எந்த பஞ்சாயத்தும் இல்லம்பா. அவளுக்கு தெரியுது லூஃபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம உன் கூட சண்டை போடும் போது எனக்கு அவங்க கூட சண்டை போட்ட அந்த ஃபீல் வந்துச்சு. அது யார் தெரியுமாட்டு ஏசோட பேரை சொல்லுவா. அவளாதான் பையன் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இது ஏசு இங்க வந்தானான்னு. மொத்தத்துல ஏசு எங்கெங்கெல்லாம் போய் என்னென்னலாம் வேலை பண்ணிருக்கானோ லூஃபியும் அங்க வந்து ஏதாச்சும் பண்ணும்போது அவங்களுக்கு ஏஸ் ஞாபகம் வருது. அப்படி என்னதான் பண்ணிட்டான்னு எனக்கு தெரியல. மத்தபடி அந்த சிமிலாரிட்டிஸ் அவங்களுக்குள்ள தெரியுது போல. எனக்கு தெரிஞ்சு ஏசும் இவனும் டோட்டலா வேற வேற மாதிரி ஆளுங்க. எதுக்காக எப்படி இவங்க கம்பேர் பண்றாங்கன்னு என்னால ஏத்துக்க முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப நம்மால சைடு சப்போர்ட் பண்றதுக்காக ஐடோவோட பொண்ணான கொசுக்கி ஓடன ஆகணும்னு நினைக்கிற யமட்டோங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட் வந்து சேர்ந்துட்டாங்க. கைடோவோட வீக்னஸ் எல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். வீக்னஸ் எவ்வளவு இருந்தாலும் அவங்க கூட சண்டை பண்ணுமே. சரி, இதுக்கப்புறம் அந்த முரட்டுத்தனமான சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.